வணக்கம் நண்பா நண்பிகளே. இப்போதைக்கு எங்கே இருக்கோன்னா ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் தான் இருக்கோம். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இதுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் நடுவில் இருக்குது. இதுக்குள்ளே போவோம். இப்போ முதல்ல விநாயகரை வணங்கிட்டு சுற்றி வந்துடணும். விநாயகர் எப்பவுமே இங்கே தான் இருப்பார். இந்த மூலையில் ஒரு இடத்துல இருப்பார் எப்பவுமே. கொண்டுக்கோங்க நல்லா. இங்கேதான் இருக்குது கருடன் சன்னதி. கும்பிட்டுக்கோங்க. நேராக ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்குள்ளே போயிடலாம். இவர் தான் வரதராஜ பெருமாள். பார்த்துக்கோங்க. இங்கே 108 நாள் யாகம் நடக்குது. 108 நாளும் ஒரு நாள் கூட கேப் இல்லாமல் 108 நாள் ஃபுல்லாக யாகம் நடக்குது. இப்போ போய்கிட்டு இருக்கு. யாகம் நடத்த இடத்தையும் காமிக்கிறேன். பாலாஞ்சனையா எக்ஸிட் வழியாக வெளில வந்துடணும். இப்போ எக்ஸிட் வழியாக வெளில வந்துட்டோன்னா இவங்க ஒரு சாமி. நல்லா கும்பிட்டுக்கோங்க. அப்படியே திரும்பி வந்துட்டோன்னா இவங்க ஒரு சாமி. இந்த சாமி பேர் அகழ்வார் சன்னதி. இவங்க பார்த்திங்கன்னா ஸ்ரீ உடையவர் சன்னதி. இப்போ ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இங்கே ஒரு சன்னதி இருக்குது. இல்லை போய்கிட்டே இருக்கோம். இது பார்த்திங்கன்னா இந்த சாமி பேர் மட்டும் எனக்கு தரலாம். ஆனால் நான் இங்கே படிப்புக்காக வேண்டும் போது இங்கே 2 செம்பருத்தி இலை இருந்தது. அது கீழே விழுந்தது. நான் நல்லா படிக்கணும் சாமி அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக கீழே விழுந்தது. நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இது ரொம்ப பவரான சாமி தான். எல்லோரும் கும்பிட்டுக்கோங்க. நல்லா கும்பிட்டுக்கோங்க. இப்போ நேர வெள்ளம். இப்போ அந்த சாமியை வணங்கிட்டு போய்கிட்டே இருக்கோம். போவோம். அடுத்த ஒரு யாகம் நடக்குது அப்படின்னு சொன்னால 108 நாள் யாகம். அந்த இடத்த காமிக்கிறேன். 108 நாள் ஒரு நாள் கூட கேப்பே விடாமல், ஞாயிற்றுக்கிழமை எந்த கிழமையும் விடாமல் செய்வாங்க. இதுதான் இந்த சாமி தான் 108 நாள் யாகம். 9 தடவை சுற்றணும். சனிக்கிழமை அது மாதிரிலாம் கிடையாது. எப்போவுமே 9 தடவை. உங்களும் ஒரு சாமி 2 கல்லில் ஒரே கல்லில் 2 சாமி செதுக்கியிருப்பாங்க. 108 நாள் யாகம். இந்த யாகம் நடத்திருக்க இது
நம்ம அப்போ அந்த 108 நாள் யாகம் முடிச்சோன்னா இங்கே வந்து ஒரு சாமி இருப்பாங்க. இவங்களும் ஒரு பெருமாள் சன்னதி தான், அவதாரம். இதோ இவங்க தான். அப்படி மேலே பார்த்தீங்கன்னா கோபுரம் தெரியுங்க. இதை மட்டும் வணங்குங்க, உங்களுக்கு எல்லா இதுவும் நடக்கும். பாருங்க, ஓம் நமோ நாராயணா ஏனவ வந்து போய்கிட்டே இருக்கோம். போய்கிட்டே இருக்கும். இப்போ வந்து அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் கடைசியாக இந்த இடத்துல பார்த்துக்குவோம். இது ஒரு சாமி, உங்களும் அதான் எண்டிங். இப்போ தான் இதுதான் எண்டிங். அப்புறம் இன்னும் கொஞ்சம் இருக்குது, வந்தாச்சு. இது வந்து பாம்பு பூத்து அது மாதிரி ஏதாவது சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த சாமிக்காக இது ரொம்ப நல்ல சாமி. நாகங்களின் தலைவன், நிச்சி தலைவி, தலைவன் ரெண்டுமே. இது தாங்க வந்து ராமர் பாதம். ராமர் பாதம் இது வந்து ராமர் பாதங்க. இவர் தான் ராமர், ராமரோட பாதம். வந்து ஸ்டார்டிங்கில் காமிச்ச விநாயகர் இவர் தான். இங்கே வந்து வணங்கியிருக்க வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லக்கி நேரத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லக்கி நேரத்துக்கு ஃபாலோ பண்ணுங்கள்.